வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, இது படிச்சிருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள அடி போகலாம். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டைம் அது யூடியூபுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு கூகுளுக்கோ போகாமல் இருக்கவே மாட்டோம் ஒரு நாளையில். ஸோ காலையில் எழுந்திருக்கிற நேரத்துலேருந்தே வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே டெவலப் பண்ணுறவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர். ஸோ வெப் டெவலப்பர் தான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டு மேலே காங்கிரீட் போட்டு பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் முடிக்கிறது வரைக்கும் நிறைய பேர் அதில் வேலை செஞ்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிளம்பிங் வேலை இருக்கும், பெயிண்டிங் வேலை இருக்கும், அதே மாதிரி ஒயரிங் வேலை இருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ கொத்தனாரே எல்லாமே செய்ய மாட்டார். அது கூடாலேயே பிளம்பர் தான் பிளம்பிங் வேலையை பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் தான் இந்த ஒயரிங் வேலை எல்லாமே பார்ப்பாரு. அண்ட் பெயிண்டர்ஸ் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சா மட்டும்தான் ஒரு முழு வீடு வந்து கட்ட முடியும். ஸோ இதே மாதிரி தான் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லையும். வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் இருக்கும், மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ்லையும் வேலை செஞ்சு முடிச்சாதான் ஒரு நல்ல ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்மளால டெவலப் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு இந்த மல்டிபிள் ஸ்கில்ஸும் தெரியுது, இந்த எல்லா ஸ்கில்லும் தெரிஞ்சு எண்ட் டு எண்ட் வந்து அந்த வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அவரை வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ல என்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங், ரெண்டாவது டிசைனிங், தேர்ட் வந்து டெவலப்மெண்ட், ஃபோர்த் வந்து ஹோஸ்டிங், ஃபிஃப்த் வந்து டெஸ்டிங், சிக்ஸ்த் வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா டிசைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த 3 ஸ்டேஜ்ல தான் நிறைய ஸ்கில்ஸ் வந்து பிளே ஆகும், நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸையும் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைனிங்கை ஃபர்தராக வந்து நம்ம வந்து பிரிக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங்கை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இன்புட்டை வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் வந்து ஒரு அவுட்புட்டை வந்து உங்களுக்கு தரதா இருக்கட்டும், யூஸ் ஆகிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். நார்மலாக வெப் அப்ளிகேஷனில் நம்ம வந்து HTML பேஜஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனிங்குள்ளாடி பெருசாக வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா இந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கணும், என்ன கலர்ஸ்ல இருக்கணும், என்ன ஸ்டைல்ல இருக்கணும், எங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும், எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன சைஸ்ல இருக்கணும், எங்க பட்டன் வரணும், பட்டன் என்ன கலர்ல இருக்கணும், இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றதா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சைன் அப் ஃபார்ம் வந்து டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைன் அப் ஃபார்மை வந்து நீங்க டெவலப் பண்ற நேரத்தில் ஃபர்ஸ்ட் நேம்க்கு அடுத்து வந்து ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், இந்த மாதிரி போட்டீங்கன்னா யூசரை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுன்னா ஒரு யூசருக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எவ்வளவு ஈஸியா அவரால் அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ண முடியுது, இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிஃபைன் பண்ணும். பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனி டீம், டிசைனிங்க்கு தனி டீம், இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் நார்மலாக நான் சின்ன கம்பெனிஸ்ல வந்து ரெண்டுமே சேர்ந்தா ஒரே ஆளாக தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த HTML மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டிசைனிங் ஸ்டேஜை வந்து முடிச்சிடலாம். உங்களால ஒரு வெப்பேஜை வந்து ஈஸியாவே டெவலப் பண்ணிக்க முடியும். பட் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கொடுக்குற அதே கலருக்கு அதே ஸ்டைலுக்கு நீங்க வந்து எல்லாம் மாத்தணும்னா கண்டிப்பா கூட ஒரு ஆள் தேவை இருக்காரு. அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் நீங்க கொஞ்சம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. கரெக்டா ஒரு டெடிகேட்டடா ஒரு 2 to 3 days ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பா CSS படிச்சு முடிச்சிடலாம். பட் ஏதோ எக்ஸிஸ்டிங் வெப் பேஜஸோட CSS ஃபைல் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. பட் இது வந்து ஈஸியான ஒரு ஸ்கில் தான். ஸோ மூணாவது ஒரு ஆள் இருக்காரு, அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெட் பஸ்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நல்ல ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுச்சுல அது வந்து அழகான ஒரு வெப்சைட்டாக தெரியும். அதே உங்கள் மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதுல அது வந்து மொபைல் அப்ளிகேஷன் மாதிரியே மாறிடும். ஸோ உங்கள் டேப்ல நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டேப் அப்ளிகேஷன் மாதிரியே மாறிடும். அதாவது அந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏற்றவாறு அதோட இது வந்து ஆப்டிமைஸ் ஆகிட்டே இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொபைல் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்றவாறு அந்த வெப்சைட் வந்து வேற மாதிரி பிஹேவ் ஆகுறதுக்கு, அந்த இன்டர்ஃபேஸ் வந்து வேற மாதிரி பிஹேவ் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து தேவை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா bootstrap. இந்த bootstrap மாதிரியே இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு bootstrapனா தனியாக ஒரு டெக்னாலஜியானா கிடையாது. இந்த CSS-ஓட ஒரு கிளாஸ் லைப்ரரி தான் bootstrap. கிளாஸ் லைப்ரரினா என்னன்னா ஏற்கனவே இந்த CSS கோட நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் கிளாஸ் லைப்ரரி. அப்படி ஒரு கலெக்ஷன் தான் bootstrap. ஸோ நீங்கள் பூட்ஸ்ட்ராப்ல என்னென்ன இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் தான் நீங்கள் கற்றுப்பீங்க.
ஸோ bootstrapம் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 2 to 3 டேஸ் திரும்ப ஒதுக்குனீங்கன்னா உங்களால் bootstrap கற்றுக்க முடியும். ஸோ HTML, CSS, bootstrap இந்த 3 தெரிஞ்சதுன்னா டிசைன் ஸ்டேஜ் க்ளோஸ்ட் ஆகிடும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். இதுதான் ரொம்ப கோர் பார்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். நம்ம வந்து டெவலப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் வந்து செக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறீங்க அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் பேஜ் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது. என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க்கு, என்ன ரேங்க், இது எல்லாமே வந்துடுது. ஸோ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண உடனே இந்த சிஸ்டம் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா சர்வருக்கு அனுப்பிக்கும். ஸோ சர்வர் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து அதோட வேலிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணும். லாஜிக்கல் ப்ராசஸிங், வேலிடேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கான டேட்டாவை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருந்து ஃப்ரெஷ் பண்ணும். ஃப்ரெஷ் பண்ணி எடுத்து அதை ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜா கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்கும்னா சர்வர்ல நடக்கும். ஸோ சர்வர்ல நடக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த லாஜிக்கல் ப்ராசஸிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் கண்டர்ல வரும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல நீங்க லாஜிக்கல் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துலயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னன்னா, ஒரு PHP படிச்சாதான் வெப் டெவலப்பர் ஆக முடியும், இல்ல ஏதோ அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஏதோ லாங்குவேஜ் படிச்சாதான் வெப் டெவலப்பர் ஆக முடியும், Node.js படிக்கணும், அப்படி அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கக்கூடிய எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலும் நீங்க கத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ பைத்தான் நீங்க வந்து படிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து பைத்தான் நல்லா தெரியும்னா அதுக்கு ஜாங்கோ, ஃபிளாஸ்க் இந்த மாதிரியான நிறைய வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ நீங்க பைத்தானை வச்சு உங்களோட வெப் டெவலப்மெண்ட்டை பண்ணிக்க முடியும். ஜாவா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாவா நல்லா தெரியும்னா அதுக்கு JSP, ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வச்சு நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். .NET நீங்க கத்துக்கிட்டீங்க, .NET உங்களுக்கு நல்லா தெரியும், அதுல விண்டோஸ் அப்ளிகேஷன் நல்லா பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ASP.NET, MEC இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களால வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் நார்மலா ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இதை வச்சுட்டு நீங்க வெப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேபி நீங்க புதுசா வரீங்க, புதுசா ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறீங்கன்னா நான் வந்து பைத்தான் கத்துக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதை வச்சு நம்மளால நிறைய விஷயங்கள்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தானா மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களுக்கு அந்த பைத்தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நீங்க புதுசா வரீங்கன்னா பைத்தான் பண்ணீங்க, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வேலிடேட் பண்றதா இருக்கட்டும், வரக்கூடிய இன்புட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இன்புட்டை வச்சு ஏதாவது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரோக்ராமிங் சைட்ல வந்து நம்ம பண்ணி முடிச்சிருவோம். பட் ஏதோ ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதாவது உங்களுக்கு நீங்க ரிசல்ட் செக் பண்றீங்க, ஸோ அதுல வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு டேட்டா எல்லாமே சேவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணும்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ரிக்வஸ்ட் பண்ணும், எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கான ரிசல்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த ரிசல்ட்டை வாங்கி கரெக்டா யூசர் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு வெப் பேஜா நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் SQL, MySQL அண்ட் MongoDB, Oracle அண்ட் Postgre இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இது வந்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு 2 to 3 டேஸ் இதுக்குமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் இது பண்ணாலே தேவையான அளவுக்கு நம்மளால இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல கத்துக்க முடியும். பட் இதை மேனேஜ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு டாபிக் இருக்கு, அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அது கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது நமக்கு இப்போ உடனடியா தேவையில்லை. நீங்க வந்து எப்படி கொரி கொடுத்து நம்ம அங்க இருந்து டேட்டாவை ஃப்ரெஷ் பண்ணுங்கிறத மட்டும் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2 to 3 டேஸ் ரொம்பவே மோர் தென் இனஃப். ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்க கத்துக்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எஃபிஷியண்டா உங்களோட வெப் அப்ளிகேஷனை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அது வந்து டிசைனிங் ஸ்டேஜுக்கும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கும் இடையில இருக்கிறவர். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுக்கலாம். அதுக்குள்ளாடி வரக்கூடிய மெயின் ஆள் யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு, நானுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கேட்ட கேள்வி என்னன்னா, ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் ஒன்னா அப்படிங்கிறது தான். பட் ஜாவா வேற, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற. ஜாவாங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ப்ரௌசர் லெவல்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாவால லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் போடலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் போடலாம். பட் ஜாவா வந்து எங்க ரன் ஆகும்னா சர்வர்ல ரன் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க ரன் ஆகும்னா ப்ரௌசர்ல ரன் ஆகும். ஸோ ப்ரௌசர்ல உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் போடணும், இல்லை லாஜிக்கல் வேலிடேஷன்ஸ் பண்ணணும், இதெல்லாமே பண்ணணும்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த சைன் அப் ஃபார்மில் வச்சுருக்கீங்க. இந்த 2 பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 2 இடத்தையும் சர்வருக்கு அனுப்பி வச்சு சர்வரில் நம்ம வந்து கோட் எழுதி வேலிடேட் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணு, இல்லைனா வந்துட்டு யூசருக்கு வந்து எரர் கொடு அப்படின்னு சொல்லலாம். இதே விஷயத்த ப்ரௌசரில் வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு வேலிடேட் பண்ண முடியும். எப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் ரீட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வெளியில வரவும், அதாவது 2 டெக்ஸ்ட் பாக்ஸையும் ஃபில்அப் பண்ணிட்டு யூசர் வந்து வெளியில வரவுமே வேலிடேட் பண்ணி உடனே நமக்கு வந்து இது ரெண்டுமே தப்பா இருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி கூட பண்ண முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் தேவையில்லாத ரிக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகாது. ஏன்னா இது எல்லாமே ப்ரௌசர் சைட்லேயே இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் எல்லாம் முடிஞ்சிருது. ரெண்டாவது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இமீடியட்டா யூசருக்கு வந்துட்டு எரர் இருந்ததுன்னா எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். பட் இதே விஷயத்த வந்துட்டு சர்வர் சைடில் பண்ணோம்னா நம்ம சப்மிட் பண்ணி ஒரு 10 செகண்ட் அது அங்கங்கேயே லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் யூசருக்கு வந்து தெரியும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் டல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கிளாஸ் லைப்ரரி பார்த்துக்கலாம், அதான் jQuery. ஸோ கிளாஸ் லைப்ரரினா ஏற்கனவே நான் சொன்னேன், ஏற்கனவே நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட நிறைய லைன் கோடை வந்து அங்கே எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக போய் அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக எஃபிஷியண்டாக ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ஸ்பீடாக நம்மளோட ப்ரோக்ராமிங்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. ஸோ jQuery நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்பீடாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் jQuery. அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர். ஸோ ஆங்குலர் ஜேஎஸ்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ அது பேர் வந்து ஆங்குலர் தான். ஃபர்ஸ்ட் வெர்ஷனை மட்டும் தான் அவங்க ஆங்குலர் ஜேஎஸ்னு வச்சிருந்தாங்க, இப்போ இருக்கிறது வந்து ஆங்குலர். பட் இந்த ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் டைப் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆங்குலரை வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் எனிவே அது அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளோட ப்ரௌசரில் ரன் ஆகும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக இப்போ போக வேணாம், எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்குலர் ஜேஎஸோட இந்த ஆங்குலரோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆங்குலரை யூஸ் பண்ணீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு இன்ட்ராக்டிவான டிசைன் கொண்டு வர முடியும். அதாவது நீங்கள் கிளிக் பண்ணுறதுலாம் அனிமேட் ஆகுறது, டக்குன்னு டேட்டா எல்லாம் லோட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கப்பல் ஆக்கி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா உங்களோட சர்வர் சைடும் உங்களோட கிளைண்ட் சைடும், அதாவது ப்ரௌசர் சைடையும் கப்பல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடாக நடக்கும். உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்காது. ஒவ்வொரு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் சரி தான், ஒவ்வொரு சப்மிட்டுக்கும் சரி தான், உங்களுக்கு வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாது, பட் டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால இந்த ஆங்குலரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ரியல் டைம் அப்ளிகேஷன், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்ளிகேஷன், இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஆங்குலர் ரொம்பவே டாப்ல இருக்குது. ஸோ இந்த ஆங்குலர் மாதிரியே இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ், இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து டீப்பாக அதெல்லாம் கற்றுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் jQuery வந்து கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டா தான் நம்மளால ஃபுல் ஸ்டாக்காக ஒரு வெப் டெவலப்மெண்ட் வந்து எஃபிஷியண்டாக பண்ண முடியும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆங்குலர் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 ஸ்டேஜ் முடிஞ்சுது. 4th ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ், ஹோஸ்டிங். ஸோ நீங்கள் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை என்னமோ நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்டிங்கை வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான ஒரு 3 டைப் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எக்கானமிக்கலான ஒரு டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஹோஸ்டிங். அண்ட் ரொம்ப எஃபிஷியன்ட்டும் எக்கானமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஹோஸ்டிங், இல்லைன்னா விபிஎஸ், விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர். அண்ட் ரொம்ப எஃபிஷியண்டான ஹோஸ்டிங் டெடிகேட்டட் ஹோஸ்டிங். இதில் வந்து என்னன்னா நல்ல எஃபிஷியண்டான ஒரு ஹோஸ்டிங் தான், பட் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். இதெல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம தான் செக்யூரிட்டி பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். டெடிகேட்டட் ஹோஸ்டிங்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் மிஷின் வாங்கி வச்சுட்டு அந்த மிஷினில் நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த மிஷினுக்கு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஏர் கண்டிஷனிங், நெட்வொர்க்கிங், இது எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங். ஸோ டெடிகேட்டடாக உங்களுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு, இந்த மிஷினில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட போறீங்க. இதே டெடிகேட்டட் ஹோஸ்டிங் வந்து கிளவுட்லேயும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் கிளவுட்ல இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் மிஷின் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் ப்ளூ மெட்டல் மிஷின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வச்சு தனியாக ஒரு மிஷின் வாங்கி வச்சு பண்ணுறதை விட கிளவுட்ல வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுதான் டெடிகேட்டடாக ஒரே மிஷினை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் டெடிகேட்டட் ஹோஸ்டிங். அண்ட் விபிஎஸ் கிளவுட் ஹோஸ்டிங்னா என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் மிஷின் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கொடுப்பாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட டெடிகேட்டட் மிஷின் மாதிரி தான் வேலை செய்யும். பட்
அங்கே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டெடிக்கேட்டட் சர்வரில் நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ், இந்த நெட்வொர்க்குங்க, செக்யூரிட்டி, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே யார் பார்த்துப்பாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஃபைல்ஸு போட்டோமா, அதெல்லாம் கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணி வச்சோமா அப்படிங்கிறதுல விட்டுக்கலாம். அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் எந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றவாறு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் தேர்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து இப்போ கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து எலாஸ்டிக் கிளவுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, முக்கியமாக AWS. இந்த எலாஸ்டிக் கிளவுடோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு சின்ன அப்ளிகேஷனாக ஆரம்பிக்கிறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100 யூசர் இல்லைனா ஒரு 500 யூசர் தான் இருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 GB மிஷின் வந்து போட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய மக்கள் வராங்க, நிறைய யூசர்ஸ் வராங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அட் அ செகண்டில் உங்களுக்கு வந்துட்டு இந்த எலாஸ்டிக் கிளவுடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களோட யூசர்ஸ் எவ்வளோ பேர் வந்தாலுமே அதை வந்து தாக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூனிவர்சிட்டிலலாம் ரிசல்ட் போடுற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் டைமில் மட்டும்தான் நம்ம அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கே போகும். மற்ற நேரத்துலலாம் அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து போக மாட்டாங்க, டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஃபீசிபிலிட்டிஸ் வந்து எங்கே இருக்குன்னா கிளவுட் ஹோஸ்டிங்கில் இருக்குது. அண்ட் ரொம்ப எக்கானமிக்கலாக எனக்கு வந்து ஒரு சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும், நிறைய யூசர்ஸ்லாம் வர மாட்டாங்க, பட் ஏதோ ஒரு நாளைக்கு வந்து 10 ரிக்வஸ்ட் வரும், இல்லைனா 100 ரிக்வஸ்ட் வரும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேடோ ஹோஸ்டிங் பண்ணலாம். ஷேடோ ஹோஸ்டிங்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஷேடோ ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸையும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கன்சியூமர்ஸோட ஃபைல்ஸையும் சரி, எல்லாத்தோட ஃபைல்ஸையும் ஒரே மிஷினில் வச்சு ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து செக்யூரிட்டி லெவலில் கொஞ்சம் லேக் ஆகும், இருந்தாலுமே உங்களுக்கு எக்கானமிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்டான ஒரு ஹோஸ்டிங்னா ஷேடோ ஹோஸ்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஷேடோ ஹோஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டெடிக்கேட்டட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் VPS இல்லைனா க்ளவுட் ஹோஸ்டிங்கை பற்றி கற்றுக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு க்ளவுடை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹோஸ்டிங்கில் இருக்குது. ஸோ ஷேடோ ஹோஸ்டிங், VPS ஆர் க்ளவுட் ஹோஸ்டிங் அண்ட் டெடிக்கேட்டட் ஹோஸ்டிங். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு நார்மலாக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 days. எல்லாத்தையுமே ப்ரீஃபாக ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 6 ஸ்டேஜஸை: பிளானிங்கு, டிசைனிங்கு, டெவலப்மெண்ட்டு, ஹோஸ்டிங்கு, மெயின்டெனன்ஸு, டெஸ்டிங்கு, 6 ஸ்டேஜஸ். அதில் முக்கியமான 3 ஸ்டேஜஸ் வந்துட்டு டிசைனிங்கு, டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங்கு. ஸோ டிசைனிங் சைடில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய லாங்குவேஜ் இல்லைனா டெக்னாலஜி என்னெல்லாம்னா HTML, CSS, bootstrap. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஆங்குலர், இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க். அண்ட் டெவலப்மெண்ட் சைடில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது பைத்தானோ, ஜாவாவோ, .NET இருக்கலாம், PHP இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கில் வந்து ஷேடோ ஹோஸ்டிங் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஸ்கில் எல்லாம் தேவையில்லை, இது எல்லாத்தையுமே சர்வீஸ் ப்ரொவைடரே பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டட் ஹோஸ்டிங் வரீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் தெரிய வேண்டியது இருக்கும். அண்ட் நீங்கள் VPS போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் க்ளவுட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் தெரிய வேண்டியது இருக்கும். இவ்வளோ தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.